வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி. அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/8/2025 திங்கட்கிழமை. இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் தான் பார்க்க போகிறோம். இன்றைய பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்முடைய வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டாகவே கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுடைய தசா காலங்கள், அதாவது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தசை நடக்குது அப்படின்னா இந்த தசா காலங்களில் இது எந்தெந்த இடங்கள்ல இருந்து அந்த ராசிநாதன் வந்து தசா நடத்துகிறாரோ அதை பேஸாக வச்சு உங்களுக்கு அந்த மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் வந்து தசாநாதனுடைய பலன்கள். அது மாதிரி வந்து உங்களுக்கு, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் நடக்கக்கூடாத தசா அப்படின்னு ஒரு சில தசாக்கள் இருக்குது. அந்த மாதிரியான தசாக்கள் வந்து ஆரம்ப காலங்கள், அதாவது மொத்தம் வந்து ஒரு ஒரு ஜாதகத்துக்கு வந்து 120 வருடங்கள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணிப்பு. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில, அதாவது குறிப்பிட்ட ஒரு 6 திசையோ 7 திசையோ தான் ஒரு மனுஷனுக்கு நடக்கும். அதுக்குள்ளே அவங்களுடைய ஆயுள் நிறைய பேருக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? எப்பயுமே ஒரு 4 திசை 5 திசை மேக்ஸிமம் வந்து ஒரு 4 திசைக்கு மேலே வந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நமக்கு 70 வயசு பக்கமாக வந்துடும். அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு இருக்கும். அது மாதிரி வந்து இந்த மாதிரி தசா காலங்களை குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். சரிங்களா? அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானமாகட்டும், இல்லை அதே மாதிரி உங்களுடைய கலத்திர ஸ்தானமாகட்டும், அதில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இங்கே பலன்கள் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சாரத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவான் டிரான்சிட் ஆகிருக்காங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீனத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காரு, கும்பத்துக்கு வந்திருக்காரு. இப்போ இந்த காலகட்டங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் ஒரு சில பேருக்கு ரொம்ப நல்லதும் நடக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப கெடுதலும் நடக்கும். அது மாதிரியான விஷயம். ஏன்னா சுப கிரகங்கள் இருக்கும் பொழுது, ஆனால் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப கிரகமாக இருந்தாலும் சரி, அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, அவங்க உட்கார்ந்துருக்க இடத்த பொறுத்து உங்களுக்கு அது வேலை செய்யும். அது மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு இங்கே வேத ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்கு யோகம் அப்படின்னா 1, 5, 9 அப்படிங்கிற இந்த யோகா திசைகள் நடந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு யோக திசை, மற்றபடி இல்லை. அதுவும் யோக திசை அப்படின்னா அவங்க வந்து ஆட்சி பெற்றிருக்கணும், பலம் பெற்றிருக்கணும். பலம் பெற்ற கிரகத்தினுடைய திசை தான் என்றைக்குமே உங்களுக்கு யோக திசையாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து 40-50 வயசு வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு நடக்கிற திசை எல்லாமே அவயோக திசையாகவே இருக்கும். அது யோக திசை எப்போ வரும்னா சில பேர்த்துக்கு 40க்கு மேலே வரும், சில பேர்த்துக்கு 50க்கு மேலே வரும், சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 வயசு கூட நமக்கு யோகா திசையெல்லாம் வந்திருக்கு. சரிங்களா? 60 வயசில் பிரபலமானவங்களாம் இருக்கிறாங்க, 50 வயசில் பிரபலமானவங்களாம் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? அது மாதிரியான திசைகள் காலங்கள்லாம் அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி குறிப்பாக ஒரு மனுஷனுக்கு யோக திசை அப்படின்னா 1, 5, 9 அப்படிங்கிறதான் யோக திசைன்னு சொல்லப்பட்டிருக்கு வேத ஜோதிடத்தில். அதை பேஸாக வச்சு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த கோச்சார பலன்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேசத்துக்கு பார்ப்போம். மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து கிழக்கு, ராசியான நிறம் வெளிர் நீளம். சரிங்களா? அதே மாதிரி மந்தத்தன்மை விலகும் நாளாகும், அதே மாதிரி அந்நுண்ணியம் அதிகரிக்கும் நாளாகும், அதே மாதிரி சிந்தனை மேம்படும் நாளாகவும், சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு, அதாவது ஒரு சில ராசி வந்து உங்களுக்கு பாதகத்தையும் ஒரு சிலதையும் உங்களுக்கு சாதகத்தையும் செய்யும். அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சரிங்க? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1, 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் வெளிர் நீளம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் சாம்பல். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிவுகள் பிறக்கும் நாளாகவும், நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும், சூட்சமங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதாவது உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து உங்களை ஏமாற்ற போகிறாங்க, உங்களுக்கு பங்க விளைவிக்க போகிறாங்கன்னா அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவீங்க. அதற்கான நாளாக இந்த நாள் இருக்குது. உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் சாம்பல். சரிங்களா? அதாவது எதிரியை கூட உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 6 + 9 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா? ஆர்வம் உண்டான நாளாகவும், மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும், வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும், உதவிகள் பெறக்கூடிய நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த நீங்கள் ஏதாவது கேட்ட இடத்துல உதவிகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு இன்றைய நாளில் சரியாக இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடமேற்கு, ராசியா நிறம் வந்து உங்களுக்கு மஞ்சள். அதே மாதிரி 2, 8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து
கிழக்கு ராசியா நிறம் பொன்னிறம். சோர்வுகள் ஏற்படும் நாளாகவும் குழப்பங்கள் விலகும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாகவே இருக்கும். உங்கள் மாற்றங்கள்லாம் விலகும், சோம்பல்கள்லாம் இருந்தாலும் அதில் வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழப்பங்கள் விலகும், மந்தத்தன்மை குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பான ஒரு வேலையை நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் பொன்னிறம். அதே மாதிரி 1 7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறம். சரிங்களா? ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகவும் ஆர்வம் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் புரிதல் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி உற்றார் உறவினருடைய வரவேற்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அதே மாதிரி பதவி பட்டம் அதிகாரம் இது மாதிரி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் உயர்வு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதிகம் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம். அதே மாதிரி 9 + 6 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு ராசியா நிறம் சிவப்பு. சரிங்களா? வரவுகள் உண்டான நாளாகவும் சந்திப்புகள் கிடைக்கும் நாளாகவும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் ஆதாயமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்குன்ற நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். புதிய நபர்களுடைய வருகை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைனா வடமேற்கு ராசியா நிறம் சிவப்பு. அதே மாதிரி 3 + 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு ராசியா நிறம் அடர் நீளம். சரிங்களா? கையிருப்புகள் குறையும் நாளாகவும் பயணங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி பயணங்கள் மேம்படும் கூடிய நாளாகவும் பயணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இன்றைய நாளில் முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்க அலைச்சலுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. கையிருப்பு குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏதோ வெளியூர் பயணத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருந்தாலும் இன்றைய நாள் அது உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் மாற்றமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 8 + 2 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 8 2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அதே மாதிரி அடுத்து விருச்சகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியா நிறம் வெண்சாம்பல் நிறம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி செல்வாக்கு உயரும் நாளாகவும் பதவிகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி செல்வாக்கு உயரும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு உதவிகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உதவி கொடுக்குறவங்களும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக தான் இருக்குது. அதே மாதிரி 1 + 5 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் வெண்சாம்பல் நிறம். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து வந்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா? ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் செலவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்குது. கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிங்க. அதே மாதிரி இந்த ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செலவு விஷயத்துலையாகட்டும் மற்றபடி ஏதாவது ஒரு விஷயத்தில் வீண் செலவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும். அதை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? நீங்கள் எப்பயுமே ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒன்று ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை மீறிடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி 6 + 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர். அதே மாதிரி அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா? ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் நல்ல நாளாகவே இருக்குது. செலவுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்து நமக்கு மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் நீலம். சரிங்களா? விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுப செலவுகள் அதிகரிக்கிறாங்கன்னா வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய நாளை பொறுத்து தன்னம்பிக்கை மேலோங்கும் நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணுறதை கொஞ்சம் நிப்பாட்டிடலாம். இந்த நாளில் வாக்குவாதங்கள் உங்களுக்கு சிறந்தது அல்ல இந்த நாள் இன்றைக்கி. சரிங்களா? அதனால் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் நீலம். சரிங்களா? அதே மாதிரி 9 + 8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து கும்பத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் அடர் பச்சை. சரிங்களா? மாற்றங்கள் நிகழும் நாளாகவும் பயணங்கள் இருக்கிற நாளாகவும் உங்களுக்கு பயணங்கள் சாதகமான நாளாகவும் குழப்பங்கள் விலகும் நாளாகவும் இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதாவது கோயில் சார்ந்த விஷயங்கள் செய்கிறதும் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியா நிறம் அடர் பச்சை. அதே மாதிரி 2 + 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு ராசியா நிறம் வெளிர் பச்சை. சரிங்களா? கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் மாற்றங்கள் உண்டான நாளாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி இடமாற்றம் பணிமாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இடமாற்றமாக இருக்கட்டும் பணிமாற்றமாக இருக்கட்டும் இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட ஒரு அதிகப்படியான ஒரு சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் வந்து சனி பகவான் வந்து கீழே கும்பத்துக்கு போயிருக்காரு. அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு
ஓரளவுக்கு நமக்கு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். இந்த டைமில் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நடத்துக்கலாம். கண்டிப்பாக திரும்ப வந்து நவம்பர் மாதத்துக்கு மேலே தான் அப்படி வருவார். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி தான் மேசத்துக்கும் கொஞ்சம் விரயங்கள்லாம் கொஞ்சம் சிக்கனமாக பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் விரயமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து இப்போ வக்ரமாகி போயிட்டாருன்னா ஒரு 3 மாதம் தான். 3 மாதத்துக்குள்ளே திரும்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அப்போ வந்து உங்களுக்கு திரும்ப வந்து அந்த பாதிப்புகள் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.